அண்மை செய்தி. வெளிமாநில பதிவு ஆம்னி பேருந்துகளுக்கு மேலும் 3 மாதம் பர்மிட்டை நீடிக்குமாறு கோரிக்கை வைக்க ஆம்னி உரிமையாளர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தமிழகத்தில் 547 ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவெண்ணுடன் இயக்கப்படுகின்றன. அந்த ஆம்னி பேருந்துகள் அனைத்தையும் தமிழக பதிவெண்ணுக்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றாத பட்சத்தில் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் தரப்பில் உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அதற்கான காலக்கெடு நாளை காலையுடன் முடிவடைகின்றது. இந்த நிலையில்தான் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருப்பதாக 3 முக்கிய ஆம்னி தொழிற்சங்கங்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை பொறுத்தவரை வெளிமாநில பதிவு ஆம்னி பேருந்துகளுக்கான பர்மிட்டுகள் கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்றன. தமிழக பதிவனுக்கு மாறினால்தான் தமிழகத்திற்குள் பேருந்தை இயக்குவதற்கான பர்மிட்டை புதுப்பித்து தருவோம் என்று அரசு தரப்பு கூறுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் பர்மிட்டை ஒரு 3 மாதம் மட்டும் நீங்கள் நீட்டித்து தாருங்கள் அரசு தரப்பில். அந்த 3 மாதங்களுக்கு உள்ளாக 547 வெளிமாநில பதிவு ஆம்னி பேருந்துகளுக்குமான நாங்கள் பதிவு எண்ணை தமிழக பதிவெண்ணுக்கு மாற்றி விடுகின்றோம். முழுவதுமாக தமிழக அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய வகையில் பதிவு எண்ணை மாற்றுவதற்கு ஒரு 3 மாத காலம் மட்டும் அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். நாளை கிண்டியில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் 2 தொழிற்சங்கங்கள், ஆம்னி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து துறை ஆணையரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றார்கள். மேலும் ஒரு போக்குவரத்து ஆம்னி தொழிற்சங்கம் சார்பில் நேரடியாக அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைப்போம் என்றிருக்கின்றார்கள். ஒரு 3 மாத காலம் மட்டும் பர்மிட்டை நீட்டித்து தருமாறும், அந்த 3 மாத காலத்திற்குள்ளாக 547 வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளையும் தமிழக பதிவெண்ணுக்கு மாற்றி விடுவோம் என்று கோரிக்கை வைக்க முடிவு செய்துள்ளதாக ஆம்னி தொழிற்சங்கங்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் இதை அரசு தரப்பு ஏற்குமா அல்லது நாளை இரவு முதல் அந்த ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படுமா என்ற விவரம் நாளை தெரிய வரும்.